ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. காஞ்சிபுரத்தில் தமிழர் விடுதலை கட்சி சார்பில் முப்பெரும் விழா. தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி தமிழ் பெயர் பலகை விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்றது. தமிழர் விடுதலை கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்கம், வ.உ.சி.யின் 88ஆம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் தமிழ் பெயர் பலகை விழிப்புணர்வு பேரணி என தமிழர் விடுதலை கட்சியின் சார்பில் முப்பெரும் விழாவானது காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. அதனையொட்டி தமிழர் விடுதலை கட்சியின் மாநில தலைவர் யாழி மேகநாதன் தலைமையில் அக்கட்சியின் காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபத்தில் இருந்து பேருந்து நிலையம், காமராஜர் தெரு, மூங்கில் மண்டபம், காந்தி சாலை என நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரடி வந்து அடைந்தது. தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி தமிழ் பெயர் பலகை குறித்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இப்பேரணியில் தமிழ் பெயர் பலகைகளை வணிக நிறுவனங்கள் வைக்க வேண்டும், தமிழில் 30 விழுக்காடும் ஆங்கிலத்தில் 30 விழுக்காடும் பிற மொழிகளில் 20 விழுக்காடு என அரசு கூறிய விதிகளை பின்பற்றி பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என கூறி முழக்கங்கள் எழுப்பப்பட்டும் அது குறித்த துண்டு பிரசாரங்களும் வழங்கப்பட்டது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழர் வணிகர் சங்கம் காஞ்சி சங்கர், தமிழர் விடுதலை கட்சி தோல்குடி ரமேஷ், தமிழ் கார்த்திக், தமிழ் முகிலன், புரட்சிகர மக்கள் இயக்கம் இரணியன், தமிழர் தொன்மான் வெற்றி தமிழன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ். அந்த போர் காஞ்சியில் செயல்படுத்த வேண்டும் நோக்கோடு தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற முழக்கத்தோடு இந்த பயணம் இங்கிருந்து புறப்பட தயாராகிறது. அணிதிரள்வோம் அணிதிரள்வோம் தமிழர்களாய் அணிதிரள்வோம் அணிதிரள்வோம் அணிதிரள்வோம். அன்னை தமிழே வேண்டும் வேண்டும், நீதி மொழியாய் தமிழில் இல்லை, அலுவல் மொழியாய் தமிழில் இல்லை, அரசின் திட்டங்களில் தமிழ் இல்லை. தமிழ்நாட்டை தமிழ்படுத்து, தமிழர்கள் உரிமை குரல் கேட்காய் அணிதிரள்வோம்.